பார்த்தீங்கன்னா கலர் கலராக இதில் மீன் இருக்குன்னு சொல்லி நிறைய யோசிக்காங்க. கலர் கலராக விதம் விதமாக இருக்கிறது எல்லாம் வந்து கடலில் பிடிக்கப்பட்ட மீன் தான் பாருங்க. பண்ணி செய்தது ஒன்றா என்ன ஸ்டேரிங் தானே, என்ன என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஸ்டேரிங் தானே இது சொல்லுங்கள். அழகாக பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை தெரிக்கணும். அந்த இது தண்ணிக்கு போடுறது என்னதுக்கான பலதாம இருக்கிறதுக்கும் கலவைப்பட்டு அந்த மண்கண்ணு எல்லாம் போடுறோம். மண்கண்ணு எல்லாம் போடுறது பாருங்க பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே. ஒரு மீனை கையில் காட்டுங்க ஐயா. இருந்தால் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குடும்பமாக வந்து தொழில் செய்யணும் பாருங்க. இந்த தொழிலுக்கு போயிட்டு வந்து நேரம் சின்னல்ல பிடிச்சே செய்றீங்க. சின்னலன்னா எத்தனை வயசுல இருந்து? ஒரு 15. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்புன்னு யோசிக்காதீங்க. இது பாம்பு இல்லை, இது அஞ்சாலைன்னு சொல்கிற நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு அண்ணா சொன்னவர். பாம்பு மாதிரி தான் இருக்கு. அப்படி கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா தமிழன் கியர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஓடினது இங்கே மீன் எல்லாமே துடிச்சு கொண்டு இருக்குது. ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடு தான் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மரத்துக்கு முன்னுக்கு நின்று அடிக்கடி வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். நான் இப்போ வந்து நாங்கள் காலையிலே வலிக்கிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூடுதலாக இந்த வடமராட்சி பிரதேசத்தில் வந்து கொட்டடி மீன் சந்தை, அதாவது பருத்தித்துறை கொட்டடி, யாழ்ப்பாணத்துலேயும் கொட்டடி இருக்குது. பருத்தித்துறை கொட்டடியில் தான் வந்து இந்த மீன் சந்தைகளில் வந்து நிறைய மீன்கள் வர்றது. மற்ற சந்தைகளில் மீன் வர்றதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த பெரிய அளவிலான மீன்கள், பாரிய மீன்கள், தூண்டில் மீன்கள் எல்லாம் அங்கே தான் வாரது. மற்ற சந்தைகளில் கரைவலை மீன், சின்ன போட் மீன் எல்லாம் வரும். இங்கே வந்து பெரிய பாரிய மீன்கள் வாரது. அந்த இடத்துல என்ன விலைக்கு மீன்கள் போகுது, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனவர்கள் படுற சிரமங்கள், அதோட வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நிறைய இந்த மீன் வாங்குறதுக்கான ஆட்கள் எல்லாம் வருவினம். ஸோ அந்த கொட்டடி மீன் சந்தை வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது, என்னென்ன மீன்கள் விற்கினம், இங்கே எப்படியான மீன்கள் வருகுது, எங்கேருந்துலாம் இந்த மீன்களை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வருகினம், எந்த எப்படியான வியாபாரிகள் அங்கே வருகினம், அதில் வந்து அந்த மீன் பிடிக்கிற முறைகளை வந்து நான் கடலில் போய் வீடியோ எடுக்கல, அந்த கரைகளில் வந்து வலைகள் தட்டுற விதங்கள், ஆறார் அந்த மீன்களை தட்டினம், எப்படியான தொழில்கள் இடம்பெறுதுன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸோ ஏடி விலாக் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க, சந்தோஷமாக வீடியோவை பார்ப்போம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்புன்னு யோசிக்காதீங்க. இது பாம்பு இல்லை, இது அஞ்சாலைன்னு சொல்கிற நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு அண்ணா சொன்னவர். பாம்பு மாதிரி தான் இருக்குது பாருங்க. உயிர் இருக்குது பாருங்க. அதை விடுவோம் கடலுக்கு ஓடுறதுக்கு. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் வந்து அவ்வளோ கடிச்சா விஷமாம். இதை கடிச்சா இதுக்கு மருந்தே இல்லையா பாருங்க. கடலுக்கு தான் நிற்கிது. இப்போ விலையில் பட்டு வந்ததால் கொஞ்சம் நொந்து போயிருக்கு. இன்னும் அண்ணா இன்னும் இது அஞ்சாலையோ? ஓகே, அண்ணா வளர்த்து இது அஞ்சாலையா? இது கடிச்சா மருந்து சப்புமோ? ரைட்டு. கீரை மீன். என்ன கீரை மீன் அண்ணா இது? கீரை மீன்.
பெருசாக மீன்கள் அம்புடு இல்லைன்னு நன்றி காற்று என்ன கீரை மீன் தான் நம்ம கீரை மீனுக்குண்டு ஆனால் இது கீரை மீனுக்குன்னு தனியாக விலை இருக்கும் இல்லாட்டி இதுக்கு கீரை மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் தனியாக விலை இருக்கும் கீரை மீன் விலை ஓகே நேரம் இது நீங்கள் செட் பண்ணி செய்தது ஒன்றா இதில் என்ன நன்மை இருக்கு சுகம் ஈஸி என்ன ஸ்டேரிங் தானே என்ன என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஸ்டேரிங் தானே இது சொல்லுங்கள் இதில் பாருங்க கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்லி ஹைட்ராலிக் தானே இந்த இதில் என்ஜின் பூட்டி இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேரிங் போட்டிருக்கணும் பெரிய கப்பல்களுக்கு ஓடுற மாதிரி எவ்வளோ கண்டுபிடிப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா அவ்வளோ மூளை தானே தமிழ்லேருந்து அண்ணா நீங்களும் அதை செய்தது பஸ் செய்தது ஓகே எப்படி கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்களா தமிழ்லேருந்து கியர் இருக்குது இதில் வந்து ஸ்டேரிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குடும்பமாக வந்து தொழில் செய்யணும் பாருங்க இந்த தொழிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடணும் ஒரு அண்ணாங்க வந்து பாருங்க எல்லாமே கூடுதலாக கீரை விலைக்கு போகணும் கீரை மீன் கீரை மீன் எவ்வளோண்ணா போகுது ஒரு கிலோ கீரை மீன் இப்போ 800 ஒரு கிலோ 800 அவங்களோட அழகா பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை தெரிவிக்கணும் அந்த இது இந்த போட்டில் அந்த செட்டப் இல்லை பாருங்க எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பு தானே வேற விட்டு தான் போடுறோம் அப்படி ஒன்று வைக்கலாம் அதுக்கு தான் சொல்லணும் ஐயோ உங்களோட அநியாயம் எங்களுக்கு வேண்டாம் வேற விட்டு தான் போடுறேன் கனெக்ட் பண்ணால் எடுத்து போடுங்க என்ன விலைக்கு நான் கொடுக்குறீங்க ஒரு கிலோ கீரை மீன் அதுக்கு நான் கீரை மீன் எவ்வளோ 700 700 தண்ணிக்கு போடுறது என்னதுக்கான பலதாம இருக்கிறதுக்கும் கழுவுப்பட்டு அந்த மண்கண்ணு எல்லாம் போடும் மண்கண்ணு எல்லாம் அது ஒரு விரல் ஒன்று இருக்கு வெட்டி அதுக்குள்ளே தண்ணி விட்டு வச்சிருக்கணும் இந்த தண்ணிக்குள்ளே தான் வந்து தெரிக்கிற மீன்கள் எடுத்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வண்டிகள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒரு மீனை கையில் காட்டுங்க ஐயா ரைட் இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரைட் ஓகே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காண்டி தான் தண்ணிக்க போடுறது ஐஸில் போடாமல் நல்லா நீட்டாக மீன் இருக்கிறதுக்கா அப்படி துடிக்கிற மாதிரி இருக்குது வேற நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இப்படி வாங்கி பொறிச்சா வேறு லெவலுன்னு ஐயா தம்பி அப்படி காட்டிட்டு கொட்டுற ரைட் இந்த தம்பி கொட்ட போகிறார் வேணும் இப்போ வந்து இதில் வந்து கருவாட்டுக்கு வெட்டி நம்பாரு அண்ணா இது என்ன சுங்கன் மீனா கெளுரு என்ன இல்லை என்ன 1 கிலோ போகுது 1 கிலோ 400 எங்கே இருந்து எடுத்து கொண்டாருங்க மார்க்கெட்டில் இதுங்க கொட்டடி சந்தையெல்லாம் அப்படி வந்து மீன் தூண்டல் மீன் என்ன
கருவாடு போடுறதுக்கு ஆயத்தப்படுத்தினோம். பாருங்க, அதை வச்சு தான் கருவாடுக்கு வெட்டினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாட்டுக்கு வட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. ஐயா எவ்வளோ காலம் இந்த தொழில் செய்கிறீங்க? ஐயா வேற லெவலில் வெட்டுறாரு மீனா. ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். பார்க்குற பார்வையை பார்த்தா கத்தியால் எங்களையும் வெட்டி போடுவீங்களோட கருவாடு வெட்டுற மாதிரியா? எவ்வளோ காலம் ஐயா நீங்கள் இந்த கருவாடு தொழில் செய்கிறீங்க? கருவாட்டு தொழில் நாங்கள் சின்னல்ல பிடிச்சே செய்கிறீங்க. சின்னலண்டா எத்தனை வயசுல இருந்து? ஒரு 15 வயசுல இருந்து. 15 வயசு. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 71 வயசு. 71 வயசு. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ காலம்? நான் படித்தது குறைவு தானே. எத்தனை காலம்? இவ்வளோ காலம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இந்த தொழிலை? 60 வருஷத்துக்கு வரும். 60 வருஷம். இது இப்போ உங்களுக்கு பாடு பக்கங்கள்லாம் தெரியும் என்ன? எப்போ கருவாடு எடுத்து இப்போ காய போடணும், என்ன மாதிரி மலைகள், அந்த காலநிலை எல்லாமே தெரியும் என்ன ஐயா? இப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐயாவுடைய 3வது சந்ததியும் இந்த தொழிலை பார்க்கணும் போல இருக்கேன்னு. அப்படித்தான் ஐயா. இதில் வந்து நெட்டி எடுக்கிறேன்னு சொல்லி இதை சொல்கிறேன். அது என்ன ஐயா? அது இதுதான். இது என்னத்துக்கு பாவிக்கிறது? இது வெளிநாடு போகுது. வெளிநாடு அனுப்புறது. இதை நீங்கள் இப்போ என்ன இப்படி எடுத்து அனுப்புறீங்களா நீங்களும்? இதை நம்ம பிளாந்து காய விட்டு. என்னத்துக்கு இதை பாவிக்கணும் இந்த நட்டியை? சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுக்கு தானே? ஓகே. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்களா ஐயா? இங்கே 7 மணிக்கு. 7 மணிக்கு வந்துடுவீங்க. மீன் அம்புறத மாதிரி என்ன? மீன் எடுக்கிறத பொறுத்து என்ன? இரவும் ஆகும் நீங்கள் வெட்டி முடிய என்ன? நீங்கள் 15 வயதில் இருந்து இந்த கருவாட்டு தொழிலில் ஈடுபட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கடத்தொழில் செய்ய இல்லையா? அதையும் செய்து இதையும் செய்து. உங்களோட பூர்வீகம் எது? இடம் உங்களோட இடம் எது? பலாலி. இடம் பலாலி. கிட்டத்தட்ட நாங்கள் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இங்கே வந்திருப்பீங்க. 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே கொட்டடியில் வந்து செட்டில் ஆகிட்டு இப்படி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் இப்போ ஓகேண்ணா உங்களுக்கு? இது பல இருந்தாங்க. என்ன விலை போகும் ஐயா 1 கிலோ கருவாடு? நீங்கள் கருவாடா போட்டா பிறகு 2000 ரூபா. 2000 ரூபா. கிட்டத்தட்ட 1 கிலோ கருவாடு வாரதுக்கு எத்தனை கிலோ பச்சை மீன் தேவைப்படும்? 3 கிலோ. 3 கிலோ வேணும் என்ன? 3 கிலோ பச்சை மீன் தான் 1 கிலோ கருவாடா வரும் ஐயா. காய எத்தனை நாள் தேவை? சரியான வெயில் இருச்சா? 3 வெயில் போடணும். 3 வெயில் போடணும். இப்போ எல்லாமே கஷ்டமான தொழில் தானே ஐயா? இப்போ இதை வட்டி போட்டு இப்படி என்ன உப்படிச்சு நீங்கள் காய விடுறீங்களோ இல்லாட்டி பறித்து வச்சு நாளைக்கு தான் காய விடுவோம்? நாளைக்கு தான் காய விடுவீங்க. ஓகே. இதை புதுசாக ஒரு ஆக்கள் செய்கிறேன்னா சரியான கஷ்டம் என்ன ஐயா? அனுபவம் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று வந்துருக்குது பாருங்க. கடையை வந்துருக்கீங்க. மீனே இல்லை போல் இருக்குது. பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு. அவ்வளோ பெரிய மீன் இல்லை, கொஞ்சம் தான் நம்மளுக்கு. அந்த பார்த்த முகங்கள்ல புதுசாக பார்க்க. தம்பி என்ன டைம் போனீங்க நேற்று தொழிலுக்கு? நேற்று என்ன நேரம் போனீங்க? இரவோ காலை விடியப்புறமா போனீங்க தொழிலுக்கு? இரவு 11. 11 போய் 3 பேர் 2 கஷ்டப்பட்டு பாருங்க. இவ்வளோ தான் மீன் பிடிச்சிருக்கணும். என்ன தொழில் அப்போ இதுக்கு பேர்? சின்ன தூண்டிக்கா போனீங்க? ஓகே, சின்ன தூண்டி தான் இது. 7 லட்சம் செலவு. 1 லட்சம் செலவு. 1 லட்சம் செலவு. இந்த மீன் எவ்வளோ? ஒரு 30,000 விற்குமா? இல்லை, இண்டைய நட்டம் தான். அந்த முகம் தேர்ச்சி பெற்ற முகம் 6 வருது. இங்கே ஒரே பொடியன் சொத்து 10 கிடக்கு. எங்களெல்லாம் கனவர கல்யாணம் ஆகி கிடக்கு.
இப்போ வந்து மீனை சந்தைக்கு கொண்டு போய் நம்ம பாருங்க, பக்கத்தில் சந்தை இருக்குது. இங்கே பாருங்க வேறு லெவல் மீன். இது என்ன அஞ்சாலைவா? என்ன சாமான் இது? கையில் வச்சு கடிக்கும் இல்லைப்பா? இது என்ன சாமான் சொல்லுங்க. அஞ்சாலை வேறு லெவலா? உதயம் விற்கிறதோ? இது வந்து இந்த பாம்பு வந்து அஞ்சாலை சொல்லி சொல்லுவேன். இது என்ன விலை இந்த அஞ்சாலை? இறைக்கு தான் எடுக்கிறது. இறைக்கு ஒரு கிலோ 500 ரூபாயா? கிலோ 500 ரூபா. ஒன்றுமே கழிவு இல்லை. இப்போ என்ன எல்லாமே ஆபத்தான மிருகம்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையோ? கடிக்குமே. ஆனால் இதில் வேற வேற விதம் விதமாக அஞ்சாலை இருக்காங்க. அதை கீழே எடுத்து போடல. அது ஓகே ஓடினது. இப்போ வந்து பாருங்க ஓடினது இங்கே மீன் எல்லாமே துடிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் இது பாறைக்குள்ள நிற்கும்னு சொல்லி சொல்றாங்க. இது கலவாயோடா போது. இது விலை கூட உதத்தான் அந்த கிலோ பெருசா வேற கொசான்னு சொல்றாங்க. ஒரு கிலோ என்ன விலை இந்த கொசா? இது 1000 ரூபா. ஒரு கிலோ பெருசு கொசா வாங்கினா 21 மேல வந்து 1200 1700 அப்படியே போறோம். 1300 மார்க்கெட் அங்க முதல்ல வந்து கட் நீங்க கட் வா 1200 ரூபா சொல்லி கிடக்கு. குஞ்சு விழாது இல்லை, பெரிய விழாது கிடக்கு. இன்னியோ கரையாதையோ கொடுப்பேன். தம்பிகள் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு தெரியுமா யாருக்காவது? மீன் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் இது அழிப்பட 1400 சின்ன 1000 ரூபாய் வந்து 1400 1400 1400 யார் 1400
அவர்தான் முதலாளி. இது என்ன மீன் அப்போ? முதலாளி என்ன பேர்? டிரான்ஸ்போர்ட் கருத்துல செல்லமண்டா தான் அவரை தெரியும். நான் வர மாட்டேன். துடிக்க மீன் வாங்குறோன்னா கொட்டடி சந்தைக்கு 1 கிலோ மீன் வந்து 1200 1300 1400 போகுது. துடிக்க மீன். சின்னனக்கள் மீன் இல்ல பாத்தீங்களா? 2 3 மீன் தான் வருது. சின்ன மீனக்கள் சின்ன மீன் சின்ன மீனக்கள் 1200 மீனே இல்லை, ஒரு மீனுமே இல்லை. மீனை பார்த்து வந்து 1200 இந்த மட்டும் 1200 பாருங்க, ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி கொட்டடி கிடக்குற அப்படி இதில் அந்த அண்ணாக்கள் மீன் கொடுத்துட்டு போய் நம்ம இதில் போட்டுகள் எல்லாம் மேலே இழுத்து விட்டுருக்கி நம்ம என்னத்துக்காகன்னு சொன்னால் இந்த கடல் அடி. ஸோ இப்போ வந்து மாரி காலம்ன்றதுனால காற்று கூட தானே, அதில் வந்து பாருங்கள் நிறைய போட்டுகள் வந்து தொழிலுக்கு போகல. ஸோ 1-2 போட்டு தான் போயிருக்குது பாருங்கள்.